நம்முடைய நாட்டுல குடும்ப வன்முறை பெருகிக் கொண்டிருப்பதாகவும், இது தொடர்பாக வழக்குகள் அதிகரித்து வருவதாகவும் தேசிய மகளிர் ஆணையத்தில் பதிவாகியுள்ள வழக்குகளின் புள்ளிவிவரங்கள் கூறுகிறது. இந்த குடும்ப வன்முறைகளால் இளம் வயதினர் விவாகரத்துகளும் பெருகிவிட்டதாக நீதிமன்றங்களும் கவலை தெரிவிச்சிருக்கு. மற்றொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, கள்ளக்காதல் வன்முறைகளும் அதிகமாகி கொண்டிருக்கிறது. காஞ்சிபுரம் மாவட்டத்துல ஒரு சம்பவம் அப்படிதான் நடந்திருக்கு. காஞ்சிபுரம் மாநகராட்சி பகுதியைச் சேர்ந்தவர் தேவிகா. இவருக்கு 29 வயதாகிறது. இவர் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த கார்த்திக் என்பவரை 10 வருடங்களுக்கு முன்னாடி காதலித்து வந்திருக்காங்க. பிறகு அவரையே திருமணமும் செய்திருக்காரு தேவிகா. இந்த தம்பதிக்கு ஒரு குழந்தையும் இருக்காங்க. ஆரம்பத்துல மகிழ்ச்சியுடன் வாழ்க்கையை துவங்கிய நிலையில தேவிகா வாழ்வில் பிரச்சனைகள் முளைத்திருக்கு. கார்த்திக் பாத்தீங்கன்னா குடிமைக்கு அடிமையாகி இருக்காரு. குடியை விட சொல்லி பலமுறை தேவிகா அறிவுறுத்தியும் கூட கார்த்திக் கேட்காம இருந்திருக்காங்க. நாளுக்கு நாள் கார்த்திக்கின் மது பழக்கம் அதிகமும் ஆகியிருக்கு. குடும்பத்தையும் கவனிக்காமல் இருந்திருக்காங்க. இறுதியில பாத்தீங்கன்னா திருமணமாகி 3 வருடங்களிலேயே கணவரையும் பிரிந்திருக்காங்க தேவிகா. இந்த நிலையில தான் பாத்தீங்கன்னா கடந்த 2020ல தேவிகா பாத்தீங்கன்னா ஒரு தனியார் கம்பெனிக்கு வேலைக்கும் சேர்ந்திருக்காங்க. அப்பதான் பாத்தீங்கன்னா அதே கம்பெனியில சரத்குமார் என்பவர் ஒருவர் டிரைவராக பணியாற்றி வந்திருக்காரு. ஆரம்பத்துல தொடங்கிய இவர்களுடைய நட்பு பாத்தீங்கன்னா நாளடைவில் கள்ளக்காதலாகவும் மாறியிருக்கு. தேவிகாவுக்கு ஏற்கனவே திருமணமாகி கணவரை பிரிந்து வாழ்பவர் என்று தெரிந்தும் கூட அவரை காதலிப்பதாகவும் திருமணம் செய்து கொள்வதாகவும் சரத்குமார் ஆசை வார்த்தையும் கூறியிருக்காரு. தனித்து வாழ்ந்து வந்த தேவிகாவும் சரத்குமாரை காதலிக்க தொடங்கியிருக்காங்க. பிறகு பாத்தீங்கன்னா இருவரும் ஒரே கோவிலில் இரண்டாவதாக திருமணம் செய்திருக்காங்க. இதற்கு பிறகு அடிக்கடி உல்லாசமாகவும் இருந்து வந்திருக்காங்க. ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா தேவிகா கர்ப்பமும் ஆயிருக்காங்க. இந்த விஷயத்தை சரத்குமாரிடம் சொல்லவும் உடனே கருவை கலைக்குமாறு சரத்குமார் கட்டாயம் படுத்தியிருக்காரு. அது மட்டுமல்லாமல் பாத்தீங்கன்னா கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு வரை தேவிகாவுடன் சிரித்து பேசிக் கொண்டிருந்த சரத்குமார் மறுநாள் திங்கட்கிழமை இன்னொரு பெண்ணை திருமணம் செய்திருக்காரு. இதனால அதிர்ச்சியடைந்த தேவிகா கேட்டதற்கு சரத்குமார் குடும்பத்தினர் தேவிகாவை ஆபாசமாகவும் திட்டியிருக்காங்க. சரத்குமாரால் அளவுக்கு அதிகமான ஏமாற்றத்திற்கு ஆளான தேவிகா உடனே காஞ்சிபுரம் மாவட்ட எஸ்பி ஆபீஸ்ல ஒரு புகாரும் கொடுத்திருக்காங்க. அப்போது பாத்தீங்கன்னா செய்தியாளர்களிடம் தேவிகா சொல்லும் போது சரத்குமாரை நம்பி 1 லட்சம் கடன் வாங்கி கொடுத்தேன். 3 பவுன் நகைகளையும் தந்தேன். ஆனால் அவருக்கு நிறைய பெண்களுடன் தொடர்பும் இருக்கு. இதை கேட்டதற்கு சரத்குமாரின் குடும்பத்தினர் என்னை மிரட்டுகிறாங்க. என்னை ஏமாற்றிய சரத்குமார் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும். சரத்குமாரிடம் நான் இழந்த பொருட்களை மீட்டு தர வேண்டும் என்று கண்ணீருடன் பேட்டியும் கொடுத்திருக்காங்க. கையில மனுவுடன் எஸ்பி அலுவலகத்துல மனு கொடுக்க தேவிகாவும் சென்றிருக்காங்க. அப்போது அந்த அலுவலக வாசலிலேயே திடீரென மயங்கியும் விழுந்திருக்காங்க. இதற்கு பிறகு அங்கிருந்தவர்கள் தண்ணீர் தெளித்து தேவிகாவை எழுப்பியும் இருக்காங்க. பிறகு மனுவை தந்துவிட்டு சென்றிருக்காங்க. மனு கொடுக்க வந்தபோது திடீரென மயங்கி விழுந்ததால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பும் நிலவியிருக்கு. மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம டெய்லி போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வந்து சேரும்.